நாம் நமது நற்செயல்களின் கணக்கை சேர்த்து கொண்டிருக்கின்றோமா? ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில், அதாவது துவாபர யுகத்திலிருந்து தானம், புண்ணியம் இறைவனின் பெயரில் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அவர்கள் செய்த தானத்திற்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கின்றது. ஆனால் இப்பொழுது சங்கம யுகமாக இருக்கின்றது. சங்கம யுகம் என்றால் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு. இந்த சந்திப்பின் யுகத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகையால் இப்பொழுது இறை தந்தை இந்த உலகத்தில் இருக்கின்றார். இப்பொழுது நாம் அவரின் பெயரில் அவரின் ஞானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து தூய்மை உள்ளவர்களாக நம்மைப் போலவே அவர்களையும் ஆக்கி மற்றும் அவரின் ஸ்ரீமத் படி நடந்து மரியாதைகளை கடைபிடித்து அவரின் செல்லமான குழந்தையாக இருந்தோம் என்றால் இந்த அனைத்து விஷயங்களும் நமது பிராலப்தம், அதாவது நமது புண்ணிய கணக்கு மற்றும் நற்செயல்களில் சேகரித்து கொண்டே செல்கின்றது. ஏனென்றால் நாம் இப்பொழுது செய்யும் கர்மங்கள் தான் 21 ஜென்மங்களுக்கு மற்றும் மேலாகவே முழு கல்பத்திற்கும் முக்கால்வாசி காலம் நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கின்றன. ஆகையால் நாம் இப்பொழுது இதை புரிந்து கொண்டு நாம் நமது நேரத்தை வீணடிக்காமல் நாம் தந்தைக்கு உதவியாளராக அவரின் பெயரில் நாம் நற்செயல்கள் செய்ய வேண்டும். அவரின் ஸ்ரீமத் படி நமது செயல்கள் இருக்க வேண்டும். தந்தை கூட சொல்கின்றார், யார் எனது குழந்தையாக இருக்கின்றார்களோ அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று. தந்தை கூட அப்படிப்பட்ட சம்பாதிக்கும் குழந்தைகள், அதாவது நற்செயல்களை சேகரிக்கும் குழந்தைகளை மிகவும் பிரியமானவர்கள் என்று தந்தை கூறுகின்றார். எப்படி லௌகீக வாழ்க்கையில் கூட ஒரு தந்தை தனது சம்பாதிக்கும் குழந்தைக்கு தான் பிரியமானவராக இருக்கின்றார். மற்ற குழந்தைகள் சோம்பலாக உள்ளவர்கள் மற்றும் அலட்சியமாக உள்ளவர்கள், அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு ஆசை இருப்பதில்லை, பிரியமும் இருப்பதில்லை. ஆகையால் அதே போல இப்பொழுது நாம் தந்தைக்கு உதவியாளராக ஆகி மற்றும் அவர் சொல்படி கேட்டோம் என்றால் நாம் தந்தைக்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். நாம் இப்பொழுது தந்தை சொல்படி நடந்து நமது பிராலப்தம், அதாவது நற்செயல்களை அதிகரிப்போம். ஓம் சாந்தி.